நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம பேசி எப்படி இருக்கீங்க? முந்தானே இது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கிழமை போய் பிஜேபியில் சேரப்போகுது, அதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஃப்ளாஷ் நியூஸ். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சிபிஐயில் வந்து வர சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லா சேனல்லையும் எல்லா யூடியூப் சேனல்லையும் அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம பசங்களாம் வந்து என்ன எண்டியில் போய் சேரப்போதா அப்படின்னு பயங்கரமான கேள்வி. இப்போ உண்மையாலுமே தமிழக வெற்றிக்கிழமை எண்டியில் போய், அதாவது பிஜேபி கூட சேரப்போதா சேரலையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். வாங்க, என்னோடய வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கணும். நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைப் பட்டன் வரும், ஹைப்பை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா கூட வீடியோ எல்லா டைம் ரீச் ஆகும். அதே நேரத்தில் லைக்கை போட்டு விட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க அப்படின்றது தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னுடைய கியூஆர் கோட் அங்கே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்னை அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம தளபதி போய் பிஜேபியில் மோடி கூட சேர போகிறாரா மாட்டாரா? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தான் யாரை எதிர்க்கிறோம், தான் யாரை எதிர்த்து அரசியல் வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கிளியராக வந்து சொல்லிகிட்டே தான் வந்தார். இருந்தாலும் இந்த மீடியா மரமண்டைங்களுக்கு புரியாத காரணத்தினால யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முதல் மாநாட்டில் என்ன பண்ணார்னா ரொம்ப ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணார், என்னுடைய அரசியல் எதிரி வந்து கொத்தடிமை கூட்டங்களாக இருக்கக்கூடிய திருட்டு பயல்களாக இருக்கக்கூடிய திமுகவும், அதே நேரத்தில் என்னுடைய கொள்கை எதிரியாக இருக்கிறது சங்கி கூட்டமும், மதவாதத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே புகுத்தி நாடை நாசம் பண்ணுற அந்த பிஜேபியும் அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மீட்டிங்காக இல்லை இதில் சேலத்தில் நினைக்கிறேன், தளபதி ஒரு விஷயத்தை கிளியராக சொன்னார். இங்கே வந்து எல்லாரும் என்னை வந்து பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க, திமுக மட்டும் விமர்சிக்கிறீங்க, பிஜேபி தப்பே பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து சட்டசபை தேர்தல் தான் நடக்குது, அப்போ நான் இங்கே திமுக தானே விமர்சிக்கணும் அப்படின்னு, அதுதானே நியாயம். இதை விட்டு ஸ்டாலின் சார் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் வந்து இப்போ வந்து போட்டி நடக்குது, தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு, அது எந்த வகையான நியாயம் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுட்டு நான் 2 கட்சியும் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறேன்றத சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் நம்ம பசங்களுக்கு திருப்பி 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 சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே தளபதி விதியே எண்டியில் சேர போகிறாரா, தளபதி வந்து பிஜேபி கூட சேர போகிறாருன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மளுடைய மனநிலை, நம்ம பார்த்த அரசியல், நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்க அரசியல், 75 வருஷ அரசியல், இதுதான் நம்மளை வந்து இந்த மாதிரி திரும்பி திரும்பி விஜயர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது, இல்லை விஜயர்கள் வந்து இப்படி எண்டியில் சேர்ந்துருவார்னு ஒரு மீடியா சொல்லும்போது நம்ம மனசு கேட்குது, ஒருவேளை சேர்ந்துருவாரோ, போய் சேர்ந்தால் தான் வந்து ஜெயிக்க முடியுமோ, ஜெயிக்கணுன்றதுக்காக சேர்ந்துருவாரோ, அதனால தான் சிபிஐ விசாரணை கூப்பிட்றாங்க, ஒருவேளை கேஸ் போடுவோன்னு சொல்லி மிரட்டினா போய் சேர்ந்துருவாரோ இப்படின்னு நமக்குள்ள அந்த கேள்வி வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள், நம்ம அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம், அவங்க அரசியலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க செய்யக்கூடிய அரசியலில் தான் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம பார்த்தோம்னா அவங்க மந்திரிச்சு விட்ட பொம்மை மாதிரியே நம்ம மக்கள் எல்லாருமே அப்படியே யோசிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் செய்தி, அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் நிஜம், அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க பல வாட்டி நிரூபிச்சிருக்க மாதிரி, யார் 2 திராவிட கட்சிகளையும் பல வாட்டி நிரூபிச்சிருக்கனால நம்ம மனசும் புதுசாக அரசியலுக்கு வந்த தளபதி இந்த அழுத்தத்தின் காரணமாக ஏதாவது ஒரு சைடு சேர்ந்துருவாரோ அப்படின்ற அந்த சந்தேகம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அது கிளியர் ஆக மாட்டேங்குது. நான் இங்கே ஏகப்பட்ட உதாரணங்களை எடுத்து வைக்கலாம். இன்றைக்கி கரண்டில் நடக்கக்கூடிய சினாரியோவை நான் உங்ககிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடி அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான், எந்த கட்சிக்காரன்னு எதை பற்றியும் பெருசாக பேசல. இவங்க கூட ஸ்டார்டிங்கில் டேரெக்டாக இது இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மீடியா வச்சு எச்சத்தனமான வேலை தான் பண்ணாங்க. மீடியா வச்சு பேசியிருந்தாங்களே ஒழிய டைரக்ட் அட்டாக், டைரக்ட் சண்டைக்கு வந்து திமுக வரல. டைரக்ட் சண்டைக்கு இழுத்ததே யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தளபதி தான். இங்கே களத்தில் போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்குன்னு மாற்றினதே தளபதி தான். ஸோ அப்படின்னும் போது இங்கே மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வாயை மூடிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாலிடிக்ஸ்னால் இதுதான்,
யாரையும் அவ்வளோ சீக்கிரம் விமர்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது தான் ஒரு கட்சியை அவங்க விமர்சனம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே தளபதி கட்சி ஆரம்பித்து வரும்போது நிறைய பேர் இளைஞர்கள் மனசில் எப்படி இருந்துச்சுன்னா, தளபதியும் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெட்டிகளும் நாம் தமிழர் ஒன்றா சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நிறைய இளைஞர்கள் மத்தியில் இருந்துச்சு. சீமானை டைரெக்டாக அட்டாக் பண்ணிட்டுன்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பித்தாங்க நாய் தமிழர் கோஷ்டிச்சு. இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெட்டிகளத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? இவ்வளோ நாளாக தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் பட்டேன்னு வந்து இப்படி வந்து மாறுவாப்புல. ஏன்னா கேட்டால் கொள்கையிலேருந்து மாறிட்டாராம். ஸோ நமக்கு தெரியுமா அது வரைக்கும் நாம் தமிழர் சீமான் வந்து விஜய் அவர்கள் எதிர்ப்பாருன்னு? பட் இதுதான் பாலிடிக்ஸ். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக வந்து தமிழக வெற்றிக்குள்ளத்தோடு சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம நிறையா நினச்சிருப்போம். இறந்தப்போ கூட போயிட்டு நைட்டு 11 மணிக்கு பார்த்துட்டு வரும்போது அவர் இறப்பில் கூட அவர் மேலே செருப்பை வீசி அவரை அடித்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன நடந்திருக்கு? தேமுதிக எங்கே போய் சேர்ந்துருக்கு? கொத்தடிமை டீமில் போய் சேர்ந்துருக்கு. அப்புறமா கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ஏடிஎம்கே கூட வந்து தளபதி அவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு பல பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. இதில் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படலை. ஆனால் பல மீடியாக்களில் சொல்கிறது என்னென்னா பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருந்துச்சு. பட் பேச்சுவார்த்தை உடன்படலை அப்படின்னும் போது அவசர புத்தியில் இபிஎஸ் வந்து பிஜேபி கூட சேர்ந்தனால அந்த பேச்சுவார்த்தை அப்படியே நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வரைக்குமே பெருசாக தமிழக வெற்றிக்கழகமும் அதிமுக வந்து விமர்சிக்கலை. ஆனால் அந்த பிஜேபியில் அவங்க சேர்ந்ததுக்கப்புறமா தமிழக வெற்றிக்கழகம் அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பித்தது அப்படின்றது உண்மை. இது எல்லாத்தையும் விட வெளிப்படையாகவே தமிழக வெற்றிக்கழகம் நான் இந்த கட்சி கூட சேரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றத ஓப்பனாக சொன்னது வந்து விடுதலை சிறுத்தையை பார்த்து தான். ஆனந்த விகடனுடைய அந்த புத்தக விழா வீட்டில் வெளியீட்டு விழாவில் திருமாவளவனும் தளபதி அவர்களும் தான் ஒன்றா சேர்ந்து அந்த புத்தகத்தை வெளியிடுறதாவே இருந்துச்சு, இது அம்பேத்கர் புத்தகத்தை. ஆனால் இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வீட்டு அவர்களுடைய காரை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ராமதாஸ் அவர்கள், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பனையூரில் தான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அவருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துகிட்டு தளபதி வந்து பார்த்துட்டு போனதாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணாங்க. பாமக வந்து தமிழக வெற்றிக்கழகத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தை வர்ற மாதிரி இல்லை அப்படின்றனால பாமக வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ராமதாஸ் அவர்கள் இப்போ எங்கே போய் சேர்ந்துருக்காரு அப்படின்றது தெரியும். மாம்பழத்தை கொண்டு போயிட்டு நம்ம என்டிஏ கூட்டணியில் சேர்த்துட்டு இன்றைக்கி அவர் அங்கே செட்டில் ஆகிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிட்டு உட்காந்துருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். போன வாரம் வரைக்கும் இழுபறியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக தாக்காக இருந்தது வந்து காங்கிரஸ் எப்படியாவது தமிழக வெற்றிக்கழகத்தில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் 28 சீட்டுக்கு அங்கே போயிட்டு பிள்ளையார் சொல்லியை போட்டு நம்ம ஸ்டார் கூட வந்து சேர்ந்து அந்த டீலை முடிச்சிட்டனால நம்ம ஸ்டாலின் சார் என்ன பண்ணார், வண்டியில் ஏறும்போது கத்தம் அப்படின்னு பயங்கர ஸ்டைல் எல்லாம் அவர் வந்து கையை காமிச்சிட்டு அவர் வண்டியில் ஏறி போனதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பசங்களுடைய இந்த சந்தேகத்துக்கு வரேன் நான். ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, இப்போ புரியுதா எத்தனை பாலிட்டிஷியன்ஸை எத்தனை பார்ட்டிகளை, இதெல்லாம் மேஜர், சின்னதெல்லாம் விட்ருங்க, இந்த மேஜர் பார்ட்டிஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி என்னென்ன டாக்கில் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இப்போ எங்கெங்கே போய் கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்றத கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஒரு சில கட்சியெல்லாம் வந்து இந்த பக்கம் சேராது, தமிழக வெற்றிக்கழகத்தோடு தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கட்சியில் 2 பிரதான கட்சிகள், 3 பிரதான கட்சிகள் நான் சொன்ன, ஒன்று விடுதலை சிறுத்தை, வாலின்றாவே தமிழக வெற்றிக்கழகம் ஆசைப்பட்டுச்சு நம்ம கூட வந்து சேரணும்னு. 2வது வந்து பார்த்திங்கன்னா நாய் தமிழர் குரூப்ஸு, அவங்க வந்து இது வரைக்கும் எங்கேயுமே யார் கூடயுமே சேரலாம், சமரசம் செய்யாமல் தனித்தே நிற்கும் புலியின் பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டு திரிகிற தம்பி தங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இன்றைக்கி எந்த அளவுக்கு தமிழக வெற்றிக்கழகத்தை எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் எந்த கட்சியில் எதிர்த்து வந்தாங்களோ அந்த கட்சியை இன்றைக்கி எனக்கு என்னன்னு விட்டு அவங்களோட பிரதான எதிரியாக தமிழக வெற்றிக்கழகம் இருக்குது. இதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, 10 ரூபா பாலாஜி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது கொலை தான், இது வந்து திட்டமிட்ட கொலை தான், கரூரில் வந்து தொண்டைகிளியை கத்தி பேசி இதுக்கு காரணமாக இருந்தது அரசாங்கம் தான் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து பயங்கரமாக குற்றம் சாட்டிட்டு கடைசி நேரத்தில் எங்கே போய் சேர்ந்தாங்க? பிரேமலதா அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அப்போ எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் எவ்வளோ திட்டுனாலும் அரசியலில் கடைசியில் ஏதாவது ஒரு கட்சியில் போய் இந்த சின்ன கட்சிகள் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் அவங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் காலங்காலமாக ஆழமாக விதைச்சிட்டாங்க இந்த அரசியல்வாதிங்க.
ஆனால் இப்போ இந்த சேர்ந்த குட்டி கட்சிகளுக்கெல்லாம் ஏதாவது பெரிய அழுத்தம் இருக்குமா? அரசாங்கத்துலேருந்து என் கூட வந்து சேருங்க, திமுகலேருந்து சேருங்கன்னு அழுத்தம் இருக்குமா? அதிமுகலேருந்து சேருங்கன்னு அழுத்தம் இருக்குமான்னு கேட்டால் அழுத்தம்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களாம் வந்து லெட்டர் பேட் கட்சிங்க. அவங்க வந்து ஒரு ஓட்டு சேகரிக்கிறதுக்கு ஒரு கூட்டணியில் இருந்தால் 1% 1/2% ஓட்டு சேர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்களே ஒழிய அவங்க பெரிய ஆள் கிடையாது. ஆனால் அழுத்தம் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளுக்கு வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து திமுகவுக்கும் அழுத்தம் கொடுக்கும், அதிமுகவுக்கும் அழுத்தம் கொடுக்கும். ஏன்னா இப்போ அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து தான் அந்த கூட்டணி அவங்க வச்சுருக்காங்க. பட் திமுகவுக்கு அழுத்தம் எப்போ கொடுக்கும்? இந்த அதிமுகவை ரொம்ப விமர்சிக்கும் போது, இல்லை பிஜேபி அரசாங்கத்துக்கு நெகட்டிவாக பல விஷயங்கள் செய்யும்போது, அப்போ இவங்களோட ஊழல் ஈழல் எல்லாத்தையும் வெளில எடுத்து வந்து போட்டு என்ன பண்ணுவாங்க? இவங்களை அடக்கி இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் பிரதான கட்சிகள், இவங்க கூட தான் மற்ற எல்லா கட்சியும் ஒட்ட போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் இவங்களை வந்து அடக்குவாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் அடங்கி போய் அவங்கவுங்க சேர்ந்துருவாங்க. இந்த இடத்துல இப்போ யாரை அடக்க பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை தான் இப்போ எல்லாரும் சேர்ந்து அடக்க பார்க்குறாங்க. ஏன் விஜய் அவர்களை அடக்க பார்க்கணும்? ஏன்னா ஆளுமை மிக்க அதிகாரத்தில் வந்து உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு நபராக இன்றைக்கி கண்ணு முன்னாடி தெரிஞ்ச ஒரே நபர், கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே நபர் விஜய் அப்படின்றது இந்த அனைத்து கட்சிக்காரர்களுக்குமே தெரியும். மக்கள் நம்ம ஒரு பின்னாடி நிற்கிறனால இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல அவரை. ஸோ அவங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அதுதான் இந்த கூட்டணி ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நம்ம வந்து இத்தனை கட்சிகளையும் பார்த்துட்டோம். இவங்கெல்லாம் வந்து என்னதான் காரி அடுத்த கட்சியை துப்பிக்கிட்டாலும் கடைசியில் அதே கட்சி கூட தான் கூட்டணி வச்சுட்டு தேர்தலை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பார்த்து போய் திருப்பி முட்டாத நம்ம ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ இங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே இப்படி தாண்டா மக்களே, முட்டா பயலுகளே, நாங்கள் இப்படி தான் இருப்போம், ஆனால் நீங்கள் எங்களை தான் வந்து ஓட்டு போடணும். விஜய் மட்டும் இதில் விதிவிலக்கா? அவரும் அப்படி தான் பாரு, அவரும் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துருவார் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஏன்னா இதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் திட்டிட்டு போய் சேர்ந்துறான், இந்த பக்கம் திட்டிட்டு போய் சேர்ந்துறான். ஒரு விஜயும் அது மாதிரி போய் சேர்ந்துருவாங்கன்ற நமக்குள்ள அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கு அவர் மேலே நம்பிக்கை ஒரு சைடு இருந்தாலும் அவரோட எந்த கூட்டணியுமே இப்போ இல்லாமல் தனியாக நிற்கிறனால ஒருவேளை அங்கிட்டு போயிடுவாரோ, ஒருவேளை அவர் வந்து ஜெயிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு அங்கே போயிடுவாரோன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, இவங்களை வச்சு படிச்சுக்கிட்டோமே, அந்த பாலிடிக்ஸை நம்ம மனசில் இருந்து மூளைக்கு ஏற்றுறதுக்கான வேலையை தான் இந்த மீடியாக்காரங்கெல்லாம் எச்சத்தனமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது மக்களாகிய நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்களை நம்பக்கூடிய ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து என்டிஏல பிஜேபியில் போய் சேரணும்னா எப்பயோ போய் சேர்ந்துருக்கலாம். ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் வந்து போஸ்ட்போன் ஆகி இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் பண்ணாமல் போகிறதா இருக்கட்டும், இல்லை இந்த சிபிஐ விசாரணை சொல்லிட்டு டெல்லியில் கூப்பிட்டு வச்சு அவரை வந்து ப்ரெஷர் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஆளாளுக்கு வந்து விஜய் வந்து பிஜேபியில் சேரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது திருப்பி தன்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மீடியா சொல்கிற விஷயங்கள்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு தெளிவாக நம்ம யோசிக்கணும். இன்னும் 1 மாதம் இருக்கிற காலகட்டத்தில் விஜய் அவர்கள் பிஜேபியில் போய் சேர்ந்தால் விஜய் அவர்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை உடையுமோ உடையாதான்றதை நீங்களே முதல்ல யோசிச்சுக்குங்க. இதை அவர் யோசிப்பாரா மாட்டாரா? இவ்வளோ அழுத்தங்கள், இவ்வளோ பிரச்சனைகள், இவருக்கு ஜெயிலுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ பயந்து அவர் எண்டியில் போய் சேர்ந்துடுவார் அப்படின்னா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டான்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்தது ஒட்டு மொத்தத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. தன்னுடைய கேரியரை விட்டுட்டு வந்திருக்காரு, விச் மீன்ஸ் சினிமா துறையை. அதுக்கப்புறமா தன்னுடைய குடும்பத்தை எதிர்த்து தான் இப்போ அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, விச் மீன்ஸ் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும். ஸோ அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக நம்பி மக்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அதே நேரத்தில் இந்த கட்சியை நம்பி வரக்கூடிய உண்மையான அரசியல்வாதிகளை நான் ஏற்றுப்பேன், அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பேன்ற விஷயத்தையும் மாநாட்டில் சொன்னார். இப்போ புரியுதா? இங்கே உண்மையான அரசியல்வாதியை எவனுமே கிடையாது. ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தங்க கூட இது வரைக்கும் சேரலை. ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவையில்லை, அவங்களுக்கு டப்பு. தளபதி நினச்சிருந்தாங்கன்னா எத்தனையோ குட்டி கட்சிகளை இந்நேரம் கட்சியில் சேர்த்துருக்கலாம், ஆனால் பெரிய கட்சிகளையும் சேர்த்துருக்கலாம். அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இந்த தினகரன் போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்கள், இந்த மாதிரி பல பேர் வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ் வீட்டில் சேர்கிறதுக்கு. ஆனால் அவர் தான் யாரையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வர்றவங்க எல்லாமே கரப்டட், வர்றவன் எல்லாமே கருப்பாடு, வர்றவனுக்கு எல்லாமே காசு தான் முக்கியமாக இருக்க ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் யாரும் வரல. அதனால தான் அவர் யாரையும் சேர்க்கலை.
அவர் சேர்க்காமல் தனியாக நின்னாலும் மக்கள் கூட நிற்கிறேன்ற நம்பிக்கையில் நிற்கிறாரு. அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டியது நம்ம தான்றது வழிய திருப்பி சந்தேகப்பட்டுக்கிட்டே இந்த மீடியா சொல்கிறதெல்லாம் கேட்டு ஐயோ என்டியில் போய் சேர்ந்துருவாருன்னு லூசுத்தரமாக நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை மாதிரி முட்டா பயல யாரும் கிடையாதுன்றதை முதல்ல இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் கண்ட ரூமர்ஸ் நம்பி என்டியில் போய் சேர்ந்துருவாரு, பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கான்ற இந்த அபத்தமான பேச்சு விட்டுவிட்டு அவருடைய அரசியல் முன்னெடுப்பை என்னன்றதை பார்த்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்கன்றதை தாழ்மையோடு இந்த வீடியோவில் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோ லவ் யூ, டேக் கேர்.